Hi friends, welcome to Tamil Cook Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல அரை கப் ரவை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்ய நான் அரை கப் ரவை எடுத்துக்கிறேங்க. இது வந்து கடையில் வாங்கின ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் ரவை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக பவுடராக அடிச்சுட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் அடிச்சுக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காம. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாங்க. நம்ம 2 கைக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, அரை டம்ளர் தண்ணி தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது ஸ்டார்டிங்கில் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கும்போது நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் சைஸுக்கு நல்லா உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். அதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இது அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். அடுப்பில் வானல் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். இது அப்படியே எண்ணெயிலேருந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் எங்கேயுமே ஒட்டலை, மாவும் ஒன்றோடு ஒன்று எங்கேயுமே ஒட்டலை. இது அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இடையில ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி விட்டுருலாங்க. நம்ம வெறும் ரவை மட்டும் தான் சேர்த்துருக்குறோம், எதுவும் சேர்க்காதனால சீக்கிரமாக கருகிடும். 2 சைடுமே நல்லா வெந்து நல்லா கலர் மாறி வந்ததுமே இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுல இதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது செய்ய ரொம்ப நேரம் எடுக்காது, நம்ம கொஞ்சம் நேரத்தையே செஞ்சு முடிச்சிடலாம். இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சாட் மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அரை கப் ரவை வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்கூல் விட்டு வர பசங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கடையில் வாங்கி தராமல் வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு தரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஓமம் சீரகமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.